Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் 3வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்பேட்டை அருகே ஓபுளா படித்துறை அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் மஞ்சுளா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு தொகுதி நெல்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ஓபுளா படித்துறை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அடித்தட்டு மக்களுடைய சாமானிய மக்களுடைய தலைவராக, ஏழை எளிய மக்களுடைய நாயகராக, குடிபராமரிப்பு நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை கொண்டு வந்திருக்கிறார். வழிநடிகளும் திருநங்கைகள் கல்யாண பிரச்சனைக்காயை எடுத்து கந்திச்சி கழித்து அவர்கள் திருச்சி உடைத்தார்கள். அதே போன்று ஏராளமான பெண்கள் சென்னையினுடைய அந்த பாலை வைத்து அந்த பூரண கும்ப மரியாதையோடு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தாரை தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க மதுரை மாநகரமே இன்றைக்கு விழா கோலம் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பினை மதுரை மாநகர மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மதுரை என்றாலே மல்லிகை என்பதுதான் பெயர் போன ஒரு மாவட்டம். மல்லிகை பூ விவசாயிகளுக்கு குறிப்பாக சென்று தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை அமைத்து தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் திருப்பரங்குன்றம் தேர்தல் பரப்புரையை தெரிவித்திருந்தார். விவசாயிகள் அனைவரும் நேற்றைய தினம் மல்லிகை பூ கூடைகளோடு நேரில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து விவசாயிகளுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுவதிலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, அதே போன்று வறட்சி காலமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்கள், பெண்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்தளவிற்கு மதுரை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அதிமுக ஆட்சியாளர்கள் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் மதுரை மாநகராட்சியில் தற்போது 200 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக மிகப்பெரிய வேதனையை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதனை சரி செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. பெரியார் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்கு மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் 167.6 கோடி ரூபாய் செலவிலே புனரமைக்கப்பட்டு புதிய வணிகங்களால் கட்டி கொடுக்கப்பட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அந்த கட்டி கொடுக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்னும் திறக்கப்படாமல் வைத்திருக்கிறது திமுகவினுடைய டெய்லர் மாடல் ஆட்சி. இதனை கண்டித்து தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் மிகப்பெரிய எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். தற்போது பார்க்கலாம்.